பிக் பாஸ்ங்கிற ஷோ ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பல தனித்துவம் கொண்ட மனிதர்களை ஒரு ரூமில் போட்டு அடைச்சு தி ஃபிட்டஸ்ட் சர்வைவ் தான் இந்த கேமோட மோட்டோ. 1997 இருந்தே இந்த டைப் ஆஃப் ஷோஸ் பல நாடுகளில் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் பிக் பிரதர்ங்கிறது பல நாடுகளில் இண்டிவிஜுவலாக செம ஹிட்டான ஷோ. அப்படி ஒன் ஆஃப் த யூகே சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோவான செலிபிரிட்டி பிக் பிரதர் சீசன் 5 2007 ஷில்பா ஷெட்டி பங்கு பெற்று வேற லெவலில் ஓட் வாங்கி மாசா வின் பண்ணாங்க. ஒரு யூகே பேஸ்ட் ரியாலிட்டி ஷோவில் ஒரு இந்தியன் ஆக்டர் வின் பண்ணது இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்பட்டுச்சு. 2006 இருந்து நம்ம இந்தியாவில் ஹிந்தி பிக் பாஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ வர நம்ம தமிழ் பிக் பாஸை பொறுத்தவரை ஒவ்வொரு சீசனோட ஆரம்பத்துலேயும் சோஷியல் மீடியாவில் நிறைய சர்ச்சைகளும் கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமுதாய சீர்கேடு, மனநமைதியை குலைக்குது. பிக் பாஸ் ஷோவை எப்போ மக்கள் புறக்கணிக்கிறாங்களோ அப்போ தான் நாடு உருப்படும், மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதெல்லாம் ஒரு மனவியாதின்னு பலவிதமான கருத்துக்கள் வைக்கப்பட்டுச்சு. அதில் பலதும் கசப்பான உண்மை அப்படிங்கிறத நம்ம நிராகரிக்க முடியாது. மெயினாக பிக் பாஸ் பார்த்துட்டு சண்டை வர்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தான். அதுவும் இந்த சீசனில் கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ்ன்னு இருக்கும்போது பொண்ணுங்க இப்போ பாரு எல்லாத்தையும் அழுதே சாதிக்கிறாங்க, பாவம் இந்த பசங்க அப்படின்னு ஹஸ்பண்டும், பசங்கள்லாம் இப்போ பாரு ஈகோ பிடிச்சவங்க, இப்போ பொண்ணுங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு இருக்காங்கன்னு பொண்ணுங்களும் மாற்றி மாற்றி கருத்துக்கள் வச்சுட்டே இருந்தாங்க. இல்லை ஜென்ரேஷன் கேப்பில் வீட்டில் 2 பேர் இருந்தால் சொல்லவே வேணாம். பாலாஜியா ஆர்யா, இல்லை மாயாவா அர்ச்சனாவா, மகத் அசல் கோளாரெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க, உங்கள் கணக்கு தான் தப்பாக தெரியுதுன்னு ஒரு கும்பல், என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்படியா பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு இன்னொரு கும்பல். பிக் பாஸை வச்சு கலவரம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஷோவில் அப்போதைக்கு யார் நெகட்டிவாக இருக்காங்களோ அவங்கள மாதிரியே பேசுகிற, அவங்கள மாதிரியே மூஞ்சி வச்சிருக்க, அவங்கள மாதிரியே டாமினேட் பண்ணுற, மாற்றி மாற்றி பேசுகிற அப்படின்னு நம்மளை கடுப்பேற்றிடுவாங்க. இதில் விஷயம் என்னென்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் எல்லாருமே இருக்காங்க. ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா முத்துக்குள்ளே ஒரு அருண், அருண்குள்ளே ஒரு விஷால், விஷால்குள்ளே ஒரு தர்ஷிகா, தர்ஷிகாக்குள்ளே ஒரு ஜாக்குன்னு சொல்லிட்டே போகலாம். ஒரு மனுஷனுக்கு எல்லா விதமான கேரக்டரும் இருக்கும். அது ஒவ்வொரு சிச்சுவேஷனில் ஒவ்வொரு மாதிரி வெளிவரும். இதில் நம்ம எந்த சிச்சுவேஷனில் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறோம், என்ன எமோஷன்ஸை காட்டுறோம், எந்த அளவுக்கு எமோஷன்ஸை கட்டுப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நூலளவு வித்தியாசம் தான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் நடுவில். பிக் பாஸ் ஷோவில் நெகட்டிவாக சில விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் யோசிச்சு பார்த்தா சிலது நம்மளும் பண்ணியிருப்போம். செய்யும்போது நம்ம தான் கரெக்டாக நினச்சிருப்போம். ஆனால் அதையே தள்ளி நின்று இப்போ பார்க்கும்போது இதுக்கு வேறு விதமான தோற்றமும் இருந்திருக்குன்னு புரியும். வாழ்க்கையில் சிச்சுவேஷன்ஸை இன்னும் எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பிக் பாஸ் ஷோ கண்டிப்பாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. எங்கே அதிகமாக பேசணும், எங்கே அளவாக பேசணும், சத்தம் உயர்த்தி பேச வேண்டிய இடம் எது, எங்கே புத்தி சொல்கிறது கேட்கணும், எங்கே மனசு சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு பல சோஷியல் பிஹேவியர் அவேர்னஸ் இந்த ஷோலேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதே சமயம் அந்த ஷோனால கொஞ்சம் நெகட்டிவிட்டி பரவி இருக்கோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணி இருக்கு. நமக்கு ஏதாவது விஷயத்து மேலே மாற்று கருத்து இருந்தா, இல்லை பிடிக்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். இல்லை தேவையில்லாத இடத்துல சொல்லி ஹர்ட் பண்ண வேண்டாம்னு சிரிச்சுட்டே கடந்து போயிடுவோம். அஃப்கோர்ஸ் அதை பற்றி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் பெஸ்ட் பர்சன்ஸ் கிட்ட பேசுவோம். அதுக்கு பேர் பின்னாடி பேசுறதுன்னு ஆகாது. நம்ம எமோஷன்ஸை பிடிச்சவங்க கிட்ட மட்டும் தானே ஷேர் பண்ண முடியும். ஜஸ்ட் பீயிங் சென்சிபிள், நமக்கு தோணுது சொல்லி அந்த பர்சனை ஹர்ட் பண்ண வேண்டாம்னு ஒரு சின்ன கன்சர்ன் தான். ஆனால் இப்போல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் மூஞ்சி மேலே சொல்லணும் ஜின்னு டப்புன்னு ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிடுறாங்க. நான் உண்மையாக இருக்கேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு கெத்தாக சொல்லிக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட்டுங்கிறது என் கருத்து. இன்னொரு பாசிட்டிவ் சைடு என்னென்னா, டீச்சர் திட்டினா, மார்க் குறைஞ்சா, பேரண்ட்ஸ் திட்டினா, லவ் ஃபெயிலியர், லவ் ரிஜெக்ஷன், இதை கூட தாண்டி முன்னாடி போக முடியாமல் மனசு உடஞ்சி போகிறவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். டெய்லி ஷோவில் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் மாற்றி கழுவி ஊற்றுறத சகிச்சுக்கிட்டு வீக்கெண்ட் ஆனால் இந்த வயசில் கூட சின்ன பசங்க மாதிரி ஹோஸ்ட் நிற்க வச்சு கேள்வி கேட்டு ரோஸ்ட் பண்ணுறதை பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் தாண்டி ஷோ முடித்து வெளியே வந்தால் பலவேறு மக்கள், பலவேறு கருத்துக்கள், பயங்கரமான சில கேவலமான ட்ரோல்ஸு, இதெல்லாம் தாண்டி அவங்க சர்வைவ் ஆகி நிற்கிறத பார்த்தா நமக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு அவமானமே இல்லை, துப்புனா தொடச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த வாக்கியம் எவ்வளோ ஸ்ட்ராங்கானதுங்கிறது புரியுது. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பல பரிணாமங்கள் அந்த வீட்டில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கும். அது அசிங்கமானதா, அழகானதா, அதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற பல ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிக் பாஸ்ன்னு இல்லை, லைஃப்பில் எந்த விஷயமா இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருக்கிற கொஞ்சம் நல்லதுனாலும் அதை எடுத்துக்கிட்டு கெட்டது என்னன்னு புரிஞ்சுக்கிற தெளிவு மிக அவசியம்.